கேரளா வாகமன்ல தரமான ஜீப் ரைடு ஒண்ணு போக போறோம். காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு டனலை எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். உங்களோட வீக்கெண்ட் இல்லாட்டினா ஹாலிடேக்கு இந்த இடங்களை நோட் பண்ணிக்கோங்க. வாட்டர் ஃபால்ஸ், ஆஃப் ரோட் டிரைவிங், வியூ பாயிண்ட்னு சும்மா என்ஜாய் பண்ணலாம். கொடைக்கானல், ஊட்டின்னு கிரௌட்ல போய் மாட்டிக்கிடாதீங்க. வாகமன்ல சுத்தி பார்க்கிறதுக்கு நிறைய இடங்கள் இருக்கு. ஒரு நண்டு எவ்வளவு அருமையான லொகேஷன்ல மேய்து பாருங்களேன். இதுதான் பருந்து பாறை. இங்கதான் நாமளும் மேய போறோம். எனக்கு பட்ஜெட்டா லொகேஷன்லாம் நிறைய இருக்கிற மாதிரி ஒரு ரெசார்ட் சொல்லுங்க ப்ரோ அப்படின்னா வாகமன்ல வாகா மிஸ்ட் ரெசார்ட் தான் சூப்பரா இருக்கும். இங்க இருக்கிற டீ எஸ்டேட்டை பார்த்த மாதிரியே இருக்கிற ரூம் வியூஸ் எல்லாம் தரமா இருக்கும். ஒரு லக்ஸரி ரெசார்ட்டையே உங்க பட்ஜெட்குள்ள கொண்டு வந்திருக்கேன். இங்கே நம்ம ஸ்டே பண்ணி சன்ரைஸ் பாயிண்ட், வியூ பாயிண்ட், ஃபால்ஸ்னு நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அந்த ஏலப்பாரா வியூ பாயிண்ட், குட்டிக்கண்ணம் பக்கத்துல இருக்கிற பைன் ஃபாரஸ்ட், பார்க்கவே பயமா இருக்கிற ஒரு பாழடைஞ்ச கோட்டைக்கு தனியா போக போறோம். பார்க்கவே திகில இருக்கிற இந்த பேலஸ்க்கு நிறைய ஹிஸ்டரி இருக்கு. இப்போ வாங்க நம்ம முழு வீடியோவையும் பாத்திரலாம். தேனி, குமிளி, வண்டிப்பெரியார் வழியா தான் இந்த வாகமனுக்கு வரணும். இப்ப நம்ம வண்டிப்பெரியாருக்கு வந்துட்டோம். இப்போ டிசம்பர் மாசம். வண்டிப்பெரியார்ல நாங்க ஒரு 7 மணிக்கு ரீச் ஆகிட்டோம். பட் இங்க வந்து சூரியனே கண்ணுக்கு தெரியல. இந்த எஸ்டேட்டுக்கு பின்னாடி ஒரு வெளிச்சமா தெரியுது பாத்தீங்களா, அதான் சூரியன். டயத்தை வேஸ்ட் பண்ணாம நீங்க வண்டிப்பெரியார்ல எங்கேயாச்சும் சாப்பிட்டுட்டு நீங்க நேரா போக வேண்டிய இடம் பருந்து பாறை. வண்டிப்பெரியார்ல இருந்து பருந்து பாறைக்கு ஒரு 9-10 கிலோமீட்டர்ல ஒரு ரூட் காமிக்கும். அதுல நீங்க போக வேண்டாம். காரு வேன்லாம் அதுல போகாது, பைக் மட்டும் தான் போகும். என்ட்ரி டிக்கெட்டா பருந்து பாறைக்கு 20 ரூபாய் வாங்குவாங்க. நீங்க வண்டிப்பெரியார் தாண்டி பீர்மேடு போற வழியில லெப்ட் பிரிஞ்சு போகணும். பருந்து பாறைக்கு கூகுள் மேப் கரெக்டா உங்களுக்கு காமிக்கும். இந்த வியூ எல்லாம் பாத்தீங்கன்னா அழகா இருக்கும். உங்களுக்கு நிறைய ஃபால்ஸ் எல்லாம் கண்ணுக்கு தெரியும். இங்க இருந்து நீங்க பார்க்கும்போது நிறைய ஃபால்ஸ் இருக்கும். நீங்க சீசன் டயத்துல வரணும். அடுத்து பருந்துப்பாறையில இருந்து ஏலப்பாரா வியூ பாயிண்ட் போட்டுக்குங்க. மொத்தம் 21 கிலோமீட்டர் காமிக்கும். அங்கதான் இந்த வியூ பாயிண்ட் நீங்க வந்தா பார்க்கலாம். ஏலப்பாரா போற வழியிலேயே லெப்ட்ல பாத்தீங்கன்னா இந்த வியூ பாயிண்ட் வரும். சோ இங்கேயே நின்னு பாருங்க. வேன் நிப்பாட்டுறதுக்குலாம் இடம் இருக்கு. சோ இங்க இருந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாகமனுக்கு போற வழியில போங்க. வாகமன் போற வழியிலேயே நிறைய டூரிஸ்ட் பிளேஸ் இருக்கு. பட் நம்ம ஜீப் சஃபாரி போனோம். சோ நமக்கு டைம் இல்ல. அதனால நம்ம வேகமா வாகா மிஸ்ட் ரெசார்ட்டுக்கு வந்துட்டோம். வாகா மிஸ்ட் ரெசார்ட்ன்றது வாகமன்ல இருக்கிற கோட்டமலையில தான் இருக்கு. மொத்தமா 2 பில்டிங் இருக்கும். ரெண்டுமே நல்ல வியூவோட இருக்கும். இங்க ஸ்விம்மிங் பூல் இருக்கு. அப்புறம் சன்ரைஸ் வியூ பாயிண்ட், அப்புறம் எஸ்டேட் வியூ பாயிண்ட், அப்புறம் மவுண்டன் வியூ பாயிண்ட், அப்புறம் பக்கத்துலயே கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு ஃபால்ஸும் இருக்கு. ஒரு நாள் ஃபுல்லா நீங்க இங்கேயே தங்கி எக்ஸ்ப்ளோர் பண்ற அளவுக்கு இங்க இடங்கள் இருக்கு. அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு ரூமுக்கும் செப்பரேட்டா வந்து பால்கனி இருக்கும். அந்த பால்கனில இருந்து நீங்க பாத்தீங்கன்னா டீ எஸ்டேட்டோ இல்லாட்டினா மவுண்டன் வியூவோ ரொம்ப அழகா தெரியும். ஜீப் ரைட் அப்ப நீங்க பாத்துட்டு அதுக்கப்புறமா நான் வாகா மிஸ்ட் கிட்ட இருக்கிற ஃபால்ஸ், சன்ரைஸ் பாயிண்ட்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ஜீப்ல நம்ம காட்டுக்குள்ள போயிட்டு அதுக்கப்புறமா திரும்பி வந்துட்டு இந்த வாகா மிஸ்ட் ரெசார்ட்டை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். வாகமனை பொறுத்த வரைக்கும் மற்ற ஜீப் டிரைவர்ஸ் யாருமே அந்த அளவு காட்டுக்குள்ள உங்களை கூட்டி போய் காமிக்க மாட்டாங்க. ஆனா நம்ம ஜீப்னா நம்மள வந்து காட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்காரு. இதெல்லாம் யானை அடிக்கடி வந்து போற ஏரியான்னு சொன்னாரு. இப்ப நம்ம ஃபர்ஸ்டா வந்து ரிவர் கிராசிங் தான் போக போறோம். ஜீப் சஃபாரியில இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிவர் கிராசிங் பாயிண்ட்டுங்க. இது வழியா அப்படியே ஜீப்பை டிரைவ் பண்ணி போவாங்க. அப்ப செம்மையா இருக்கும். ரிவர் கிராசிங் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு அடுத்து நம்ம போகக்கூடிய இடம் வந்து ஃபால்ஸ் தான். ஸோ போற வழியிலேயே நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வந்தாரு. ஸோ இந்த மாதிரி ஜீப் டிரைவர் கிடைக்கிறது உங்களுக்கு எல்லாம் ரொம்ப லக்கு. ஜீப் சஃபாரியில அடுத்த ஸ்பாட் பாத்தீங்கன்னா உளுப்போனி ஃபால்ஸ் தாங்க. இந்த ஃபால்ஸ்ல சும்மா தண்ணி எப்பவும் சில்லுன்னு வரும். நீங்க ஜாலியா குளிச்சு ஃபன் பண்ணலாம். நீங்க குளிக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஃபால்ஸ்ல குளிங்க. அதுக்கு வந்து ஜீப் அண்ணா உங்களுக்கு டைமும் கொடுப்பாரு. இது பார்த்துட்டு அப்படியே நம்ம போற இடம் வந்து அடுத்த டனல் தான், பக்கத்திலேயே இருக்கும். ஒரு மலையில இருந்து இன்னொரு மலை பக்கமா தண்ணியை கொண்டு வரதுக்காகவே குடஞ்சு இந்த டனலை ஏற்படுத்திருக்கிறாங்க. ஸோ அங்கிட்ட இருந்து இந்த பக்கம் தண்ணி வந்துட்டு இருக்கு. அங்கதான் நம்ம போக போறோம். கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டருக்கும் மேல இந்த டனலோட டிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படின்றத சொல்றாங்க. ஸோ அங்க இருந்து இந்த தண்ணி எல்லாம் வெளியில வருதுங்க. உள்ள போக போக ஆக்சிஜன் லெவல்லாம் கிடைக்குமா என்னன்னே தெரியல. ஸோ ரொம்ப கம்மியா தான் இருக்க போகுது. பட் இங்க நிக்கிறதே பாத்தீங்கன்னா ரொம்பவே த்ரில்லிங்கா இருந்துச்சு. உள்ள சவுண்ட் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்க. உள்ளெல்லாம் நாங்க ரொம்ப தூரம் போகல. பட் இந்த அனுபவம் வந்து ரொம்பவே த்ரில்லிங்கா இருந்துச்சு. அடுத்ததான் நம்ம அடுத்த ஸ்பாட்டுக்கு போறதுக்காக ரொம்ப தூரம் தள்ளி தான் நாங்க வரணும். இந்த ஜீப் டிரைவர் வந்து வண்டி ஓட்டுறதே பயங்கரமா இருக்கும். அந்த டேர்னிங்ல எல்லாம் செம்மையா ஓட்டுறாரு. அந்த டேர்ன்லயும் பசங்க வந்து பாட்டை போட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டே வராங்க. ஸோ நீங்களும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு சாங் எல்லாம் பாடிட்டே வரலாம். அடுத்ததா மக்கள் எல்லாருமே சூசைடு பாயிண்ட்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு தான் நம்மளை கூட்டிட்டு போறாரு. இந்த இடத்தோட உண்மையான பேரு கங்காணி குழி. ஆனா இத மக்கள் வந்து சூசைடு பாயிண்ட் அப்படின்றத சொல்றாங்க. ஏன்னா அந்த அளவு ரொம்ப பள்ளமா இருக்கிறதுனால, பாக்குறதுக்கே கொஞ்சம் பயமா இருக்கிறதுனால மக்கள் வந்து அப்படி சொல்றாங்க. இந்த இடத்துல நீங்க என்ன அனுபவிப்பீங்கன்னா, அப்படியே ஜீப்ல அந்த மேல மலை மேல ஏறுவீங்க.
அந்த சூசைட் பாயிண்ட ஒட்டி அப்படியே டர்ன் பண்ணி ஜீப்ப வளைப்பாங்க. அப்போ உங்களுக்கு ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கும். அந்த ஒரு குழி மாதிரி இருக்கும். ரொம்ப பள்ளமா இருக்கும். அந்த இடம் பார்க்கறதுக்கு கண்ணுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கூசும். நம்ம காலெல்லாம் கூசும். அந்த அளவுக்கு ஒரு உயரமான இடத்துல நம்ம டர்ன் பண்ணி போவோம். இந்த இடத்தோட உண்மையான பேருன்னு பாத்தீங்கன்னா கங்காணி குழி. இதுதான் உண்மையான பேரு. பட் வந்து மக்கள் வந்து இந்த சூசைட் பாயிண்ட் அப்படின்றத சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா இடத்தையும் நிதானமா காமிச்சு தெளிவாவும் எக்ஸ்பிளைன் பண்ணாரு நம்ம ஜீப்பண்ணா. வந்து ஒரு கோட்டமலை வியூ பாயிண்ட், രണ്ടാമത് வந்து ഇടുക്കി ഡാം ക്യാച്ച്മെന്റ് ഏരിയ, പിന്നെ കേവ് ஃபால்ஸ், அதுல குளிச்சு ஃப்ரெஷ்ஷா வரலாம். பின்ன வந்து கடைசி ஒரு சூசைட் பாயிண்ட் இருக்கு. மொத்தம் 5 பாயிண்ட் நாங்க ஜீப்ல கொண்டு கவர் பண்ணி கொடுப்போம். இடங்களை மட்டும் இல்ல, எந்த இடத்துல டீ குடிச்சா நல்லா இருக்கும், எந்த பிளேஸ்ல எங்க நின்னு பார்க்கணும் அப்படின்றது இருக்கட்டும் எல்லாமே தெளிவா சொல்லி கொடுத்தாரு. இந்த இடத்துல கடை போட்டிருக்கிறது 2 ஓல்டு கப்பிள்ஸ் தான். அவங்க வந்து டீ போடுறது, டீயும் ரொம்ப டேஸ்டா இருக்கு, ரேட்டும் ரொம்ப கம்மியா இருக்கு. இந்த வியூ பாயிண்ட அப்படியே ரசிச்சு பாக்குற மாதிரி அங்கேயே டீ குடிக்கிறது ரொம்ப சூப்பரா இருக்கு. அப்புறமா காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கும்போது நாங்க பழங்குடியின மக்களை பார்த்தோம். அவங்கள பார்த்த உடனே நின்னு பேச முடியுமான்னு பார்த்தோம். இந்த സ്ഥലத்துல யானை എല്ലാം வருமா? ആന ഈ തൊട്ട് താഴെ ഈ കാണുന്ന ഈ സ്ഥലങ്ങൾ ഇത് ആന വരുന്നോടാണ് ഇത്. ഇത് ഈ ദേ കിടന്ന റോഡ്, അതാണ് ആ റോഡ്. ആ റോഡ് കാണുന്നിടത്തിലെല്ലാം വരുന്നതാണ് ആന. யானை இது பார்க்கலாம் வரும். ആ யானை உங்களை ஒண்ணும் செய்யாதா? ആന അങ്ങനെ ഉപദ്രവിക്കാൻ വരികയല്ല. എന്നാലും നമ്മൾ അങ്ങോട്ട് ഉപദ്രവിച്ചാൽ ആന ഉപദ്രവിക്കാൻ വരുള്ളൂ, അല്ലാതെ സൈഡ് നീക്കുകയുള്ള ആന. உங்களோட பேர் என்ன? എന്റെ പേര് സിൻഡോ. சிண்டோ. ആ உங்க ஃபேமிலி இங்க தான் இருக்கீங்க? ആ ഫാമിലി ഇതാ. இது എന്റെ വീട് തൊട്ടടുത്താണ് ഇവിടെ. ஓகேண்ணா. யானையெல்லாம் இந்த பக்கம் வருமா அப்படின்னு கேட்டு அவர்கிட்ட விசாரிச்சுட்டு இருந்தேன். இவங்க எல்லாம் காட்டுக்குள்ளேயே இங்க நிறைய விவசாயங்கள் எல்லாம் பண்ணி அதுல இருந்து வர்ற பொருளை அறுவடை செஞ்சு அதை வித்துதான் அவங்க வந்து வாழ்க்கையை நடத்துறாங்க. கவர்மெண்ட்டும் கூடுமான வரைக்கும் இவங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்றாங்க. நமக்கு வந்து காட்டுக்குள்ள நுழைய அனுமதி இல்ல. பட் இவங்க வந்து காட்டுக்குள்ள எங்கனாலும் இருக்கலாம். சோ இவங்களுக்கு அப்படி ஒரு அனுமதி வந்து வழங்கப்பட்டிருக்கு. அப்படி பார்த்தா காடோட வாழ்ற அவங்க தான் நிம்மதியான மக்கள்னு சொல்லலாம். அடுத்ததா நம்ம வந்து இடுக்கி டேமோட வியூ பாயிண்ட் வந்துட்டோம். இங்க இருந்து பார்த்தா இடுக்கி டேமோட ஒரு பார்ட் மட்டும் தெரியும். இடுக்கி டேம்ன்றது ரொம்ப பறந்து விரிஞ்சிருக்கும். அதுல ஒரு பார்ட் மட்டும் இங்க இருந்து பார்த்தா ரொம்ப அழகா தெரியும். சோ அந்த இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். அடுத்ததா நம்ம வந்து கோட்டமலை வியூ பாயிண்ட் போறோம். இந்த வியூ பாயிண்ட் வரும்போது ஜீப் வந்து அப்படியே ஒரு ரவுண்ட் அடிப்பாங்க. 2 ரவுண்ட் அதுல அடிப்பாங்க. அப்படியே நமக்கு அள்ளு விட்டுரும். அந்த மாதிரி வேகமா டர்ன் பண்ணுவாங்க. கோட்டமலை வியூ பாயிண்ட் இங்க இருந்து நீங்க பார்க்கும்போது ஒரு அழகான வியூ இருக்கும். கிட்டத்தட்ட மெடோஸ் மாதிரி தான் இருக்கும். இந்த வியூல என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடிக்கடி இங்க வந்து எலிஃபண்ட் வந்து இறங்கி வருமா. சோ அதெல்லாம் நீங்க பார்க்கலாம் இங்க வந்தீங்கன்னா. சோ இதோட ஜீப் ரைட்லாம் முடிச்சுட்டு நம்ம ரூம்ல இறக்கி விட்டாங்க. இனிமே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போறது வாகா மிஸ்ட் ரெசார்ட் தான். வாகா மிஸ்ட் ரெசார்ட்டுக்கு வந்திருக்கிறோம். இங்கேயே ஸ்விம்மிங் பூல் இருக்கு. சூப்பரா குளிச்சு என்ஜாய் பண்ண போறோம். நீங்க நல்லா ஸ்விம் பண்ணி பொழுதுபோக்குறதுக்கு இந்த இடம் சூப்பரா இருக்கும். குளிச்சுக்கிட்டே ஒரு சைடா வந்து மவுண்டன் வியூ பாக்குறது ரொம்ப நல்லா இருக்கும். அது மட்டும் இல்ல, இந்த ரெசார்ட்லயே நம்ம நின்னு பாக்குறதுக்கு ஒரு பிளேஸ் இருக்குங்க. சுத்தி வந்து அந்த மவுண்டன் வியூலாம் ரொம்ப அழகா தெரியும். சோ இங்க இருந்தும் நீங்க இந்த மவுண்டன் வியூவை ரசிச்சு பார்க்கலாம். இந்த ரெசார்ட்ல ஸ்விம்மிங் பூல்ல இருந்து ஒவ்வொரு ரூமுக்கும் செப்பரேட்டா பால்கனி வியூ வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்பவே அற்புதமா இருக்கு. இங்க இருக்கிற இயற்கை காட்சியை நம்ம அப்படியே பார்த்து ரசிக்கிற அளவுக்கு இந்த ரெசார்ட் இருக்கு. அது மட்டும் இல்ல, கிட்ஸ் எல்லாம் விளையாடுறதுக்கு இங்க கார்டனும் செப்பரேட்டா இருக்கு. கிட்ஸ் எல்லாம் விளையாடுறதுக்கு இங்க நல்ல கார்டன் இருக்கு. இங்கேயே சறுக்கு மரம், ஊஞ்சல் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கு. சோ அவங்க பாட்டு விளையாண்டுகிட்டே இருப்பாங்க. நீங்க ரிலாக்ஸா அப்படியே ஒரு சேர்ல உட்காந்து இங்க இருக்கிற அந்த இயற்கை காட்சியெல்லாம் அப்படியே வேடிக்கை பார்க்கலாம். இதுதான் நம்ம வாகா மிஸ்ட் ரெசார்ட். இதுல இருந்து நம்ம பேக் சைடு அப்படியே வந்தோம்னா ஒரு சூப்பரான சன்ரைஸ் நம்ம பார்க்கலாங்க. தரமா இருக்கும். காலையில நீங்க தூங்கிடாதீங்க. காலைல எந்திரிச்சு முதலா வந்து இந்த சன்ரைஸை பார்த்துருங்க. ஒரு ஒத்தடி பாதை போகும். அந்த இடத்துல இருந்து அப்படியே அந்த பக்கம் போனீங்கன்னா அங்கிட்ட ஒரு வியூ தெரியும். அதான் இப்ப பார்க்க போறோம். நீங்க காலையில தூங்கிடாதீங்க. ஒரு 6:12க்குலாம் சூரியன் வந்துரும். சோ இந்த வியூ பாயிண்ட்லாம் காலையில நல்லா வியூ பண்ணி பாருங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். நம்ம வாகா மிஸ்ட் பக்கத்துலயே இந்த மாதிரி டீ எஸ்டேட்லாம் இருக்கு. இங்க வந்து நீங்க நிறைய விதவிதமா போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். இந்த வியூவும் வந்து பாத்தீங்கன்னா அந்த டீ எஸ்டேட் அப்படியே இறக்கமா போயிட்டே இருக்கும். ஆப்போசிட்ல வந்து அந்த ஹில்ஸோட அந்த மவுண்டனோட ஒரு வியூ வந்து பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கு. சோ இந்த இடத்தையும் நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த ரெசார்ட்ல கார்டன்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கேட் இருக்கும். அந்த கேட்டை தாண்டி டீ எஸ்டேட்டை வந்து நீங்க பார்க்கலாம். ஸோ இத உள்ள போனீங்கன்னா அந்த வியூ ரொம்பவே அழகா இருக்கும். அந்த டீ எஸ்டேட்லாம் அப்படியே லைனா ஒரு கோடா இருக்கிற மாதிரி இருக்கும். அங்க இருந்து இந்த ரெசார்ட்டை பார்க்கறதுக்கும் சரி, அங்க இருந்து நீங்க போட்டோ எடுக்கிறதுக்கும் சூப்பரா இருக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. இங்க அது மட்டும் இல்ல, நீங்க வந்து குட்டி குட்டி கேம்ஸ் எல்லாம் விளையாண்டுக்கலாம்.
அப்படியே இதுல படுத்துக்கிட்டு அந்த இயற்கை காட்சிலாம் நீங்க அனுபவிச்சு பார்க்கலாம். நீங்க குரூப்பா ஒரு 30-40 பேர் வந்தீங்க அப்படின்னா, நீங்க எல்லாரும் உட்கார்ந்துட்டு கெட் டுகெதர் மாதிரி போடுறதுக்கு ஒரு இடம் இருக்கு. அப்புறமா டைனிங்கா இந்த இடத்த யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எங்க இருக்குன்னா, கிரீன் கலர் பில்டிங் இருக்கு பார்த்தீங்களா? அதோட டாப் போர்ஷன்ல தான் இருக்கு. ஸோ இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க விளையாடுறதுக்கு நெறைய கேம்ஸ்லாம் கூட இருக்கு. இங்கேயே வந்து கேரம் இருக்கு. அப்புறமா நீங்க செஸ் கூட இருக்கு. அது கூட இங்க விளையாண்டுக்கலாம். ஸோ நீங்க நல்ல பொழுதுபோக்கா இங்க போக்கிக்கலாம். அது மட்டும் இல்ல. அந்த லொகேஷன பார்த்துக்கிட்டே இங்க நீங்க விளையாடலாம், சாப்பிடலாம், என்னனாலும் செய்யலாம். எனக்கு இந்த ரெசார்ட்ல பிடிச்ச விஷயம் என்னன்னா, ரூம்ஸ் எல்லாம் ரொம்பவே ஸ்பேசியஸா இருக்கு. அது மட்டும் இல்ல, நம்ம கட்டில்ல இருந்து அப்படியே நம்ம ஆப்போசிட்ல பார்த்தோம்னா, நல்ல இயற்கை காட்சிய பார்த்துட்டே உட்காரலாம். பால்கனி வியூவும் இங்க வெளிய போணும்னு அவசியம் இல்ல. ரூம்ல இருந்தே நம்ம வியூ பண்ணி நல்லா பார்க்கலாம். இது மட்டும் இல்ல, இந்த ரெசார்ட் பக்கத்திலேயே ஒரு 400 மீட்டர் தள்ளி போனீங்கன்னா, ஒரு சூப்பர் ஃபால்ஸ் இருக்கு. அதான் நம்ம ரெசார்ட் போற ரோடு. அங்கிருந்து அப்படியே லெஃப்ட்ல பார்த்தீங்கன்னா, இந்த வழி சின்னதா பிரியும். இந்த வழியா நேரா போனீங்க அப்படின்னா, ஒரு சூப்பரான ஃபால்ஸ் வரும். நீங்க இங்கேயே குளிச்சு ஃப்ரெஷ்ஷா வரலாம். வீடியோல பார்க்கும்போது இந்த ஃபால்ஸ் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. பட் நீங்க நேர்ல பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருக்குங்க. நீங்க ஷவர்ல குளிக்கிறதுக்கு இந்த ரிவர்ல குளிச்சிடலாம். ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாவும் இருக்கும். தண்ணியும் ரொம்ப சில்லுன்னு இருக்கும். இங்க நீங்க ரொம்ப டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா வாகமன்ல சுத்தி பார்க்கறதுக்கு நெறைய இடங்கள் இருக்கு. பட் வந்து உங்களுக்கு டைம் இருந்தா கொஞ்ச நேரம் இங்க வந்துட்டு போங்க. வாகமன்ல பாலழுகும் பாறை அப்படின்னு ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு. இங்க எப்படி போலாம், என்ன ஏதுன்னு ஃபுல் கன்டென்ட்டா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். மேல லிங்க் வரும். அத டச் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படி இல்லன்னா நம்ம கன்டென்ட்லயே இந்த தம்ப்நெயில் வரும். பாலழுகும் பாறைன்னு சர்ச் பண்ணுங்க. இல்ல தம்ப்நெயில் வரும். அத கிளிக் பண்ணி இந்த வீடியோவ பார்த்துக்கோங்க. அடுத்ததா மிடவுஸ்ன்னு ஒரு பார்க் இருக்கு. இதுவும் இந்த மாதிரி சூப்பரா வியூவோட இருக்கும். ஆனா இந்த டைம் நாங்க போல. ஆல்ரெடி எடுத்த வீடியோ நான் வந்து கடைசி வீடியோல இணைக்கிறேன். அங்கேயே ஜிப் லைன்லாம் இருக்கு. இந்த வீடியோ பார்த்துட்டு அடுத்த வீடியோவா நான் இத ப்ளே பண்ணி விடுறேன். இதையும் பாருங்க. எப்படி போணும், எவ்வளோ டிக்கெட்டு, என்ட்ரி டிக்கெட் எல்லாமே நீங்க பார்த்துக்கலாம். அதிலேயே அட்வென்ச்சர் பார்க் பத்தி ஃபுல் டீட்டெயிலா வரும். நீங்க அதையும் தெரிஞ்சுக்கலாம். என்ட்ரி டிக்கெட்டு எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ அங்கேயும் பார்க்கலாம். இப்ப நாங்க இதெல்லாம் பார்க்காம டைரக்ட்டா எங்க போயிருக்கோம் அப்படின்னா, ஒரு பேய் வீட்டுக்கு தான் போயிருக்கோம். போகும்போது ரொம்ப பயமா இருக்கும், த்ரில்லிங்கா இருக்கும். இந்த வழியே பார்த்தீங்கன்னா, ரொம்ப சின்னதா குறுகலா இருக்கும். அதுல போகும்போதே நமக்கு ஒரு பேட் வைப்ரேஷன் இருக்கிற மாதிரியே இருக்கும். அதுவும் இந்த கட்டடம் சொல்லவே வேண்டாம். ரொம்ப பழசு. கிட்டத்தட்ட 1800ல வந்து கட்டின பில்டிங் தான் இது. ஆங்கிலேயன் கட்டின பில்டிங் தான் நினைக்கிறேன். இந்த பகுதியில இது வந்து பேய் பங்களா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வந்து நாங்க அப்படி எடுத்துக்கல. நாங்க இது பேய் வீடுனோ, பேய் பங்களானோ பார்க்க வரல. ஜஸ்ட் இது எங்களுக்கு வந்து இது ஒரு பேலஸ். இது ஒரு பாழடைஞ்ச கட்டடம். அவ்வளவுதான். இதோட கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் எப்படி இருக்கு? வெளிநாட்டுக்காரன் கட்டின கட்டடம் இன்ன வரை நிலைச்சு நிக்குது. அதுவே பெரிய விஷயம். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நாங்க வந்துட்டே இருந்தோம். குமுளி போற வழியில குட்டிக்கண்ணம் அப்படின்னு ஒரு ஏரியா. அங்க அம்மாச்சி கொட்டாரம் அப்படின்னு நீங்க மேப்ல அடிச்சீங்கன்னா இந்த இடம் வரும். காட்டுக்குள்ள இருக்கிற இந்த அரண்மனையில சில பாம்புகள்லாம் இருக்க வாய்ப்பு இருக்கு. பெரிய பெரிய பாம்பெல்லாம் இருக்கலாம். ஸோ அதனால இங்க நீங்க கேர்ஃபுல்லா வாங்க. அடுத்ததா நம்ம குட்டிக்கணம் தாண்டி இருக்கிற பைன் ஃபாரஸ்ட் தான் வர்றோம். குமுளி போற வழியிலேயே இதுவும் உங்க கண்ணுக்கு தெரியும். மெயின் ரோட்ல இருந்து பார்த்தாலே தெரியும். என்ட்ரி டிக்கெட்லாம் கிடையாது. பார்க்கிங்லாம் ஃப்ரீ தான். சூப்பரா இருக்கும். நீங்கள் பஸ்ஸில் வந்தாலும் சரி, காரில் வந்தாலும் சரி, பைக்கில் வந்தாலும் சரி, உங்களுக்கு பார்க்கிங்க்கு ஸ்பேஸ் இருக்குது. அங்கே ரோட்லேயே நீங்கள் நிப்பாட்டிட்டு அப்படியே நீங்கள் ஏறி வந்து வியூ பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். ரொம்ப ஹைட்டாக எல்லா மரமும் இருக்கும். பார்க்கறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும். லொகேஷன்லாம் கரெக்டா பார்த்துக்குங்க. இதே மாதிரி நீங்களும் போயிட்டு வாங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.